ஹாய் மக்களே! வெல்கம் டு நானும் விலாகர் தான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்புட்னா, குவைத் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். அங்கே வாங்க என்னென்ன மீன் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் மக்களே, மணி 6 மணி ஆக போகுது. இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ரூம்லேருந்து மணிஷ் வர்றான். அப்புறம் அங்கே ஜீவன் வர்றாப்புல அந்த ரூம்லேருந்து. ஜீவன் கிளம்பிட்டாப்புல. ஹாய் காய்ஸ், வெளில காட்டுறோம் இப்போ. கூட்டலையா? அப்படியே கிளம்பிட்டோம். இருட்டாக தான் இருக்கு, லைட்டாக இன்னும் விடியலை, பல பலண்டு முடிஞ்சுக்கிட்டு வருது. வண்டி ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியாக ஃபிஷ் மார்க்கெட் வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வண்டியை கொண்டு போய் நல்ல இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியது தான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே. அந்த காட்டுறோம் பாருங்கள் பில்டிங், இதுதான் குவைத்தோட சென்ட்ரல் பேங்கு. அதாவது நம்ம ஊரில் ஆர்பிஐ மாதிரி எங்கள் உள்ள சென்ட்ரல் பேங்க் இது தான். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ வண்டி மார்க்கெட்டில் ஏற்றுறாங்க. அந்த பக்கம் ஏற்றுறாங்க எல்லாத்தையும். ஒரு உள்ளே போக போகிறோம். மணி இப்போ 6:15. எவ்வளோ ஃபுட் இருக்கு பாருங்க. இந்த மார்க்கெட் வந்து குவைத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட்டா, ஃபிஷ் மார்க்கெட்டு. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. இது அப்படியே மொத்தமாக வாங்கிடுவாங்க, ஒரு ட்ரே ஃபுல்லாகவே. கன்ஃபியூஸா? இது வந்து 20 தினார். அது இது மொத்தமாக 20 தினார். எல்லாம் வெளில வாங்கினா அவ்வளோ ரேட்டு வரும். இதெல்லாம் கொடுவா மீன் நினைக்கிறேன், நம்ம ஊரில் கொடுவா தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல மீன் என்ன மீன். பூனை சுற்றிக்கிட்டே வருது அப்படி இருந்து. இதெல்லாம் பாருங்க, குளிச்சிருக்கு. நம்ம மீனை வாங்கினோம் அப்படின்னா இது கொடுத்தவங்க சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு 1 தினார். அந்த மீனுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி, மீன் அளவுக்கு ஏற்ற மாதிரி, இறால் அளவுக்கு ஏற்ற மாதிரி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, வெட்டி கொடுப்பாங்க. இந்த மீனுவை தான் அரபியோ அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சரியான ரேட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த கார்ட்டூன் வந்து 30 தினார் 40 தினார் அப்படி விற்கும்.
இறால் எல்லாம் இப்போ தான் வருது. இப்போ தான் மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லா கடையுமே காலியாக தான் இருக்குது. நிறைய கடை காலி, எல்லா கடையுமே நிறைய கடை காலியாக தான் இருக்குது. மீன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஐஸ் போட்டு ரெடி பண்ணி இப்படி தட்டுறாங்கல்ல, அப்படி ஐஸ் இந்த ஒவ்வொரு கடையும் அந்த ஐஸை ரெடி பண்ணி அதுமாரி மீன் அடுக்குறாங்க. இப்போ வர வர கொஞ்சமாக அடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏலம் விடும்போது இவங்க வாங்கி நம்ம ஊர் உள்ள மாதிரி தான் சின்ன சின்ன மீன் கடைக்காரங்கள்லாம் போய் இந்த கடை வச்சுக்கிறாங்கள உள்ள, அவங்கெல்லாம் போய் ஏலத்தை எடுத்து மொத்தமாக எல்லாம் கலந்து தான் ஏலம் வைக்கிறாங்க. ஏலம் போடுறது சும்மா 1 கூடை 2 கூடை கிடையாது, 20 கூடை 30 கூடை. அவங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படி மொத்தமாக ஏலம் எடுக்கும்போது அந்த வியாபாரிங்க அப்படி மொத்தமாக எடுத்துடுறாங்க. எடுத்து அவங்களுடைய கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த பாருங்கள், எல்லா கடையுமே இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. இனிமேல் தான் எல்லா கஸ்டமர்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், கூடைகளை ஏலம் எடுத்த இறால்லாம் அந்த பாருங்கள் கூட கூட இருக்குது பாருங்கள். அப்படியே அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, கொட்டி வச்சு விற்கிறாங்க, விற்பாங்க. பாருங்கள், எல்லாம் களைஞ்சி கிடக்கல. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தோம்னா எல்லாம் அடுக்கி நீட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ 6:30 மணிங்கிறதுனால இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எல்லா மீனையும் இப்போ தான் ஒன்றா தருத்தீப் பண்ணி இனிமேல் தான் ஒன்று வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா இன்னும் வாங்கலாம். ஏலம் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளனையும் வரலாம். ஏலம் எடுக்கணும், இறால் மீன் இல்லை நண்டு எதாக இருந்தாலும் ஏலம் எடுக்கிறாங்க தான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வெள்ளனையாக வந்தோம் அப்படின்னா நம்ம, அதாவது நிறைய ஏலம் விடுவாங்க, நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அந்த ஏலம் எடுக்கும்போதோ வியாபாரிகிட்ட கேட்டு வாங்கினோம் அப்படின்னா வியாபாரியோ அவங்க எடுத்ததுலேருந்து நமக்கு தருவாங்க. அவங்க கொஞ்சம் லாபம் வச்சு நமக்கு தருவாங்க. அது ஓ சந்தை வந்து 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10:30 வரைக்குமே இருக்குது. இந்த கட்டடம் வந்து 1998 இந்த மார்க்கெட் வந்து கட்டப்பட்டுச்சான். 5 மணிக்கு ஏலம் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய மீன்களை, ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மீன்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலம் போடுறாங்க. ஒரு ஸ்பீடாக போட்டாரு, சிறச்சரிதான் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு உரிக்க முடியாது, உரிச்சு வாங்கிட்டு போகிறோம். இப்போ 3 பேக்குமே நமக்கு இறால் தான் வாங்கியிருக்கோம். மீன் வாங்கலை. மீன் நம்ம பார்க்க வந்து மீன் கிடைக்கல. அடுத்து வரண்டுக்குதாங்க வெயிட் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லாக 3 பீஸ்லையும் இறால் தான் வாங்கியிருக்கோம். வெவ்வேறு இறால், பச்சை இறால், இது வளர்ப்பு இறால் நினைக்கிறேன். அது மாதிரி நான் பார்த்துக்குவேன். அந்த பாருங்கள், மீன் எல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு சைடாக ஏலம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் நடக்குது, அந்த பக்கம் நடக்குது. அப்படியே கூடையாக வச்சு கிட்டத்தட்ட 10-20 கூடையை வச்சு மொத்தமாக ஏலம் கொடுக்குறாங்க. நம்மளாம் போய் வாங்குறதா ஒரு கூட தனியாக வாங்க முடியாது. இதை வந்து மொத்தமாக வியாபாரியை வாங்கிடுவாங்க, நம்ம அவங்கள்ட்ட தான் வாங்கிக்க வேண்டியது தான். பாருங்களா, மீன் கேக்குது. அவர் நம்ம மீனை க்ளீன் பண்றாரு. அப்படியே வேஸ்ட் கேக்குது பாருங்க. அவர் கொஞ்சமா போடுறாரு, அது திங்குது. கிட்ட வராது.
அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு பீச்சை காட்டுறேன். அதாவது ஷருக்கு பீச் இதுதான் பின்னாடி. நம்ம மீன் மார்க்கெட்டு பின்னாடியே இருக்கும் இந்த பீச்சு. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா அந்த மீன்லாம் வந்து இறங்குத்தலமாக நம்ம ஹார்பர் மம்மில் அது மாதிரி அங்கே இருக்குது. நான் அடுத்து அதே மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இது சும்மா காற்று வாங்குறதுக்கு இந்த பக்கம் வந்துருக்குறோம், பீச்சு பக்கம். இந்த பாருங்கள், இதுதான் ஹார்பரு. நம்ம வந்து மீன்லாம் இங்கே தான் வந்து இறக்குவாங்க. இங்கேருந்து இறக்கி தான் நம்ம உள்ளுக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். நான் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு போய்ட்டு நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே அப்படியே தான் போகணும். இதுக்கு இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட நிறையா பாதை வச்சுக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு. அப்படியே மோட்ரு சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியலை. நான் உள்ளே போயிட்டு பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். இதுதான் அந்த போட்டு ஃபுல்லாக. இதெல்லாம் பாருங்கள், போட்டு இப்படி தான் இருக்கும். போட்டு இது நம்ம ஊரில் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம எங்கள் ஊர் சைடு அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், சேதுபாவசத்திரம் அந்த மாதிரி ஊர்களில் இந்த மாதிரி பெரிய போட்டெலாம் பார்த்துருக்குறோம். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது பாருங்கள். ஆனால் நிறையா இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமாக புழங்குறாங்க. அதிகமாக மீன் பிடிக்க போகிறது நம்ம மக்கள் தான் போகிறாங்க போல இருக்குது. பாருங்கள், இதை இப்படி தான் இருக்கும். இதுதான் மீன் பிடிக்க போகிற படகு. நம்ம ஊர் வகையில் சொல்ல போனால் படகு. நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற படகுன்னா இதுதான். எப்படி இருக்குது பாருங்கள். இது காயல் நரகத்தில் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எப்போ போவாங்கன்னு தெரியலை. அதை பற்றி நமக்கு விவரம் தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே நம்ம இதை முடிச்சுட்டு மேலே போயிடலாம். அந்த வழியில் இறங்கிட்டு அந்த வழியில் மேலே போகிறேன். ஒரு 10 நாள் ஓடாது, ஒரு வாரத்துக்கு ஓடாது. ஒரு வாரத்துக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஓட எடுத்து செஞ்சால் ஒரு வாரத்துக்கு ஓடும். ஒரு வாரம் யூஸ் பண்ணிடலாம். இது ஒரு வாரம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை பாதுகாப்போம்.